Morning students, today we are going to learn about paragraph alignment. ஸோ நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம வந்து ஒரு நியூ ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நிறைய டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் எடுத்து நாம் வந்து அலைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அலைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் இருக்குது. இதில் என்னென்ன பாருங்கள், லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் யூஸ் பண்ணுறோம். இதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். A paragraph text is left aligned when it is aligned evenly along the left margin and uneven along the right margin. This is the default alignment when a paragraph is typed. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் வந்து டிஃபால்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது லெஃப்ட்டில் தான் வந்து அலைன்லேயே இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம வேறு அலைன்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் அலைனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும், அதுவே ரைட் சைடில் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட் அலைன்மெண்ட், ஏ பேராகிராஃப் டெக்ஸ்ட் இஸ் ரைட் அலைன் வென் இட் இஸ் அலைன்ட் ஈவன்லி along the right margin and uneven along the left margin. அப்போ அந்த பேராகிராஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதுதான் வந்து ரைட் அலைன்மெண்ட் அப்படின்றது. சென்டர் அலைன்மெண்ட், ஆல் த லைன்ஸ் இந்த பேராகிராஃப் ஆர் அலைன்டு டு த சென்டர் ஆஃப் த பேஜ் சைஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பேராகிராஃபில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா லைனுடைய டெக்ஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் ஸ்பேசஸோட சென்டராக இருக்கும். இப்போ ஒரு டைட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டில் அப்படின்றது ஒரு வேர்ட்லேயோ இல்லை 2 வேர்ட்லேயோ இருக்கும் இல்லையா? அப்போ அதை வந்து நம்ம சென்டர் கொடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்பேசஸ் நிறைய விட்டுட்டு சென்டரில் மட்டும் டைட்டில் அழகாக டிஸ்பிளேயில் இருக்கும், மற்ற பேராகிராஃப்லாம் ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை, all the lines in the paragraph are arranged evenly both on the left and right margins. This is achieved in writer by automatically inserting additional space between the words. Justify alignment அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேராகிராஃபுடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மார்ஜின்ஸ் போத் சைடுமே எப்படி இருக்குன்னா ஈவனாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சமாக அதாவது டெக்ஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸை வந்து அதுவே ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் இது அதாவது ஈக்குவல் பண்ணி காமிக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ இந்த புக் பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த பேராகிராஃபில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் ஈவனாக இருக்குது, நடுவில் ஸ்பேசஸ் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்றது. ஓகே, மோஸ்ட்லி நம்ம கம்ப்யூட்டர்ஸில் என்ன டைப் பண்ணாலும் ஜஸ்டிஃபைஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் கேன் பி அப்ளைட் பை ஃபார்மேட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆஸ் டிஸ்பிளேட் இன் ஃபிகர். ஸோ இப்போ பேராகிராஃப் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எந்த மெனுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம போய் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண உடனே கீழே நமக்கு வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட் அதுதான் நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். The paragraph formatting can also be done by icons using the formatting toolbar as shown in figure and shortcuts as shown in table. இப்போ பேராகிராஃப் அலைன் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கு இல்லையா, அதில் இருக்குது பாருங்கள். ஸோ பேராகிராஃப் மாதிரி அதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி. அது லெஃப்ட் அலைன், நெக்ஸ்ட் இருக்கிறது சென்டர், அடுத்தது இருக்கிறது ரைட், அதுக்கு அடுத்தது ஜஸ்டிஃபை. ஸோ இதான் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். ஸோ இதிலே நம்ம வந்து பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே இப்போ ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். மெனுக்குள்ளே ஒவ்வொரு தடையும் நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டேப்லர் காலத்தை அப்படியே மெமரி பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ அலைன்மெண்ட் லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை, அதுக்கான ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஃப்ட்டுக்கு அலைன் த பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த லெஃப்ட் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேராகிராஃபை அந்த லெஃப்ட் சைடில் மார்ஜினுக்கு லெஃப்ட் மார்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஈவனாக நமக்கு அலைன் பண்ணுறது தான் வந்து லெஃப்ட்டு. அதுக்கான ஐக்கான் இப்படி தான் இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட் Ctrl+L. ஸோ நம்ம லெஃப்டோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன, எல், அந்த எல் தான் அங்கே இருக்குது. Ctrl+L அதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ரைட், அலைன் த பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த ரைட் மார்ஜின். ஸோ ரைட் மார்ஜினுக்கு ரைட் சைடில் நம்மளோட பேராகிராஃபை ஈவனாக ரைட் சைட் மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி ஈவனாக வைக்கிறதுக்கு தான் ரைட் ஐக்கான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஐக்கான் சிம்பிள் இப்படி தான் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+R. ஸோ ரைட்டோடைய
ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சென்டர், அலைன் த பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆஃப் த பேஜ். ஸோ நமக்கு சென்டரில் ஈவனாக டைட்டில்ஸ் அந்த மாதிரி சப்டைட்டில்ஸ்லாம் சென்டரில் வரணும் அப்படின்னா பேஜ் நம்பர்லாம் சென்டரில் வரணும், லெசனுடைய டைட்டில் சென்டரில் வரணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம சென்டர் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதோடைய ஐக்கான் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இ. ஸோ மற்றதுக்கெல்லாம் ஃபஸ்ட் லெட்டரே நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஈன்னு யூஸ் பண்ணுறோம். சென்டரில் ஃபஸ்ட் லெட்டர் சி இருக்குது, ஆனால் சி யூஸ் பண்ணலை, அதுக்கு அடுத்தது ஈன்னு இருக்குது, அந்த ஈயை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சி ஏன் யூஸ் பண்ணலன்னா ஏற்கனவே கண்ட்ரோல் ப்ளஸ் சின்றது காப்பிக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் கீ இருக்குது. அதனால் ஒரு தடவை ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு கீயை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதே கீயை அடுத்து யூஸ் பண்ண முடியாது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிக்கு அடுத்து இருக்கக்கூட ஈயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் இ அப்படின்றது தான் சென்டர் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபைட், ஆல் அலைன் த பேராகிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு போத் த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின். ஓகேவா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐக்கானை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து இதோடைய ஜஸ்டிஃபையோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஜே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எல், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே, இது மூணு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சென்டர் மட்டும் ஞாபகம் வராது, கண்ட்ரோல் ப்ளஸ் இ, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸை கேட்டாலே இந்த டேப்லர் காலத்தில் இருக்கிற இதை மட்டும் எதனாலே போதும், 3 மார்க்ஸ் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே, ஸோ an example showing all the 4 paragraph alignment. ஸோ உங்களுக்கு இந்த பேராகிராஃபுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அலைன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் எப்படி ஈவனாக இருக்குது, ரைட் சைடில் பாருங்கள் அன்ஈவனாக இருக்குது. ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தோடனே பாருங்கள் ரைட் சைடில் ஈவனாக இருக்குது, லெஃப்ட்டில் பாருங்கள் அன்ஈவனாக இருக்குது. சென்டர் அலைன்மெண்ட் பாருங்கள் சென்டராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஜஸ்டிஃபை, ஸோ போத் சைடார் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் லைன் ஸ்பேசிங். இப்போ பாருங்கள் இங்கே லைன் ஸ்பேஸிங் டைட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டு தான் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுலாம் பாருங்கள் சிங்கிள் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி லைன் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து நம்ம கொடுக்கணும், டைப் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி லைன் ஸ்பேஸிங் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைன் ஸ்பேஸிங் டிட்டர்மின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்பேஸ் பிட்வீன் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன் ஏ பேராகிராஃப். By default, the lines are single spaced. That is, the space accommodates the largest font in that line plus a small amount of extra space. In OpenOffice setting, line space is quite easy through the context menu. Select the line or para, word or phrase. Right click line spacing. Select the type single, 1.5 or double. There are 7 different types of line spacing shown as in the dialog box given below. இப்போ லைன் ஸ்பேஸிங் அப்படின்னா பாருங்கள், ஸோ வந்து ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்குள்ள வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த பேராகிராஃபில் இருக்க ஒரே டெக்ஸ்ட்டுக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து லைன் ஸ்பேஸிங் அப்படின்றோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து லைனுக்கோ இல்லை போர்டுக்கோ இல்லை ஃப்ரேஸ்க்கோ நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மவுஸை ரைட் கிளிக் பண்ணும்போது லைன் ஸ்பேஸிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன், 1.5 லைன் ஆர் டபுள் லைன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கம்மி. நாம் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி லைன் ஸ்பேஸிங் வந்துடும். டிஃபால்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங்கிள் லைன் ஸ்பேஸிங்கில் தான் நமக்கு டைப் பண்ணும்போது வந்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ அதுக்கு மெனுவில் போய் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்பேஸிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட் த என்டையர் டாக்குமெண்ட் பை எடிட் செலக்ட் ஆல். ஸோ எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்லேயே அந்த டாக்குமெண்ட் அதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் பேராகிராஃப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃப் ஆப்ஷன். இப்போ வந்து நமக்கு வந்து பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்பேஸிங் அப்படின்னு டேப் இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே டேப் இருக்குது, தனித்தனி காலம் மாதிரி டேப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்பேஸிங், அடுத்தது அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அலைன்மெண்ட்டை பற்றி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டேப் வந்து இண்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷன் செலக்ட் த டைப் அண்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செலக்ட் த டைப் தான் பாருங்கள், கீழே லைன் ஸ்பேஸிங் கிளிக் பண்ணோன்னே அதில் காமிக்குதுங்க. சிங்கிள், 1.5 லைன்ஸ், டபுள், ப்ரொபோஷ்னல், அட்லீஸ்ட், லீடிங், ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு 7 டைப்ஸ். இந்த 7 டைப்பையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைன் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டென்ட். ஸோ வந்து இண்டென்டிங் டெக்ஸ்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இண்டென்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் ஆஃப் எ பேராகிராஃப். இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி அண்ட் ரீடபிலிட்டி ஆஃப் த பேராகிராஃப் அண்ட் மேக்ஸ் த பேராகிராஃப் லுக் மோர் அட்ராக்டிவ். இப்போ இண்டென்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் மார்ஜினுக்கு ரைட் மார்ஜின் நடுவில் இருக்கிற பேராகிராஃபை வந்து ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இண்டென்ட். இப்போ இந்த பேராகிராஃபே எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு டைப் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ரைட் பண்ணும்போது. அதேமாதிரி டைப் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ இண்டென்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்துல நான் ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இண்டென்ட். இந்த மாதிரி விட்டால் தான் நம்ம பேராகிராஃப் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டால் தான் அது நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்றதே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து இண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். In paragraph, an easy way to apply indent for the first line of the text can be created by moving the insertion pointer to the beginning of the line and pressing the tab key on the keyboard. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம இந்த மாதிரி இன்சர்ஷன் பாயிண்டரை கிளிக் பண்ணி பிகினிங் ஆஃப் த லைனில் கிளிக் பண்ணி நம்ம டேபிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டேபிக்கை ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 கேரக்டர்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்பேஸ் விடும். ஓகேங்களா. நம்ம ஸ்பேஸ் பார் வச்சு ஒவ்வொன்றா தட்டுறதுக்கு பதிலாக டேபிக்கே நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஒரு வேர்டு டைப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விடுது பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு அதாவது 0.5 இன்ச் வந்து தள்ளி வரும் அந்த பேராகிராஃப். அதுக்காக தான் நம்ம அந்த டேபிக் யூஸ் பண்ணுறோம். There are 4 types of indentations. ஸோ இண்டென்டேஷனில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லெஃப்ட் இண்டென்ட், ரைட் இண்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட், ஹேங்கிங் இண்டென்ட். ஸோ லெஃப்ட் ரைட் ஃபர்ஸ்ட் லைன் ஹேங்கிங் இண்டென்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் இண்டென்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டெப்த்தாக போகும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.